ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிளாக் அல்பர்ட். எல்லாம் எப்படி நல்லா நம்புகிறேன். இந்த வீட்டு நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம இந்த உலகத்துலேயே நம்ம ஏதாச்சும் ஒன்று முக்கியமாக இருக்கும், இல்லை 2 விஷயம் முக்கியமாக இருக்கும், இல்லை 3 விஷயம் கூட முக்கியமாக இருக்கும். அந்த 3ல் எது நமக்கு முக்கியம்னா டைம் தான். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறகு இருந்து சாக வரைக்கும் ஒரு டைம் நமக்கு ஒன்று இருக்குது. அது இந்த உலகத்தில் நான் பிறந்தப்போ நம்ம டேட் தெரியும், ஆனால் சாக டேட்டு நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால் இப்போ இருக்க வேண்டிய டைமை நம்ம அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய சொல்கிறாங்க, அது உண்மை தான். அதை காட்ட தான் இப்போ உங்களுக்கு ஒரு டைமுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த டைம் இப்போ ரன் ஆக போகுது. இப்போ இந்த உலகத்துக்கு நம்ம ஃபேவரட் டைம் என்னன்னா 11:11. இப்போ டைம் எனக்கு பக்குன்னு இருக்குங்க. டைம் ஆகும்போது இன்றைக்கி டேட்டு 11 மணி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:11 ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு 11, டைமு 11:11. இந்த மாதம் நவம்பர் மாதம். எல்லாமே 11:11 இருக்கா. அதனால் இந்த டைம் இன்னும் அடுத்த வருஷம் வருமா வராதா? வரும். வருஷத்துக்கு ஒரு டைமு இந்த நாள் இந்த நிமிஷம் இப்போ நடக்கக்கூடிய செயல் வரும். ஆனால் அடுத்த வருஷம் நம்ம இப்போ இருக்க மாதிரி இருப்போமா, இல்லை வேறு எப்படி இப்போ நமக்கு தெரியாது. அதனால் இந்த டைம் நம்ம எப்படியாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க்கோ எஃபோர்ட்டோ வேறு ஏதாச்சும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு க்ரோத்து அப்டேட் பண்ணுறது நிறையா விஷயம் இருக்குது. அது ஏதாச்சும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தால் தான் நம்ம அடுத்து போக முடியும். இப்போ தான் ஒரு 11:11 ஆச்சு. இப்போ 11:2 ஆக போகுது பாருங்கள். இப்போ ஆனால் இதை நம்ம செகண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம கேட்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா 11:2 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இது மாதிரி நம்ம டைம் இருக்குல்ல, டைமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துருந்தாலும் கூட இன்னும் ஒரு 6 மாதம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு 1 மாதம்தான் உங்கள் லைஃப்பை எப்படியா சேஞ்ச் பண்ண முடியும். நிறையா வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ டைம் நிற்காது. டைம் எப்பயும் ஓடிட்டே இருக்கணும். அதே போல் நம்மளும் ஓடிட்டே இருக்கணும். நிறையா வந்துட்டு இருக்காங்க போக வர. எனக்கு இவ்வளோனா இங்கே நான் ஒரு 10 நிமிஷம் 50 மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ணிட்டீங்க. அப்போல்லாம் யாருமே அங்கிட்டு இங்கே போகல. ஆனால் இப்போதைக்கு இங்கிட்டு போக அங்கிட்டு போக எங்கே நான் வரேங்கன்னு தெரிய மாட்டேது. இருந்தால் பின்னோடத்தை குழச்சிட்டே இருக்கேன். அதனால் எல்லா நேரமும் நம்ம யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளையே வெறுத்துட்டு இருப்பாங்க, நம்மளைய அவமானப்படுத்துக்கே சில பேர் அங்கிட்ட சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள யாரும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, பழக தேவையில்லை, பாசம் கட்ட தேவையில்லை. நமக்கு இன்றைக்கி நம்ம தான் சோலோவாக தான் இருக்கிறோம், சோலோவாக தான் சாக போகிறோம். அது மாதிரி நம்மளும் இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். அது போகும்போது நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்து எல்லாமே எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு என்னென்ன நம்மளால் வித்தை காட்ட முடியுமோ அந்த எல்லா வித்தையும் காட்டணும். ஓகேவா? இவன் நம்மளை பார்ப்பான், நம்ம இது பண்ணால் ஐயோ அசிங்கமாயிருமே, அப்படிலாம் இல்லைங்க. அவனால் பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியும். அது தைரியமாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்படக்கூடாது. ஒரே விஷயம் அதான். இல்லை இன்னொன்று சொல்லணும். அது என்னென்னா நான் ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே அங்கிட்டு சுற்றிட்டு நைட்டு ஒரு 11 o'clockலாம் படுத்து தூங்கிட்டு போனேன். நான் அப்போ டே ஷிஃப்ட்டில் நான் ஒர்க் போயிருந்தேன். ஒர்க் போயிட்டு அந்த ஒர்க் டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது முடிச்ச அப்புறம் நைட்டு கண்டினியூ பண்ண மாதிரி சொன்னாங்க. நானும் இல்லைண்ணே என்ன முடியாதுண்ணே, நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு நான் நைட்டு எல்லாம் தூக்கலைண்ணே, அதனால் நான் தூங்கி விழுந்துட்டு இருக்கேன் அப்படியே அவட்ட சொன்னேன். உடனே அது ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு வெளியே போய் சுற்ற சொன்னது அப்படின்னு எங்கள் ஒர்க் பண்ண அச்சோடி என்ன கேட்குறாரு. ஏன்டா சண்டே வீக்லி லீவ் தரமாட்டீங்க, சண்டே மட்டும்தான் என்ஜாய்மெண்ட்டு. அதை நான் என்ஜாய் பண்ணி என் இஷ்டம் போல் என்ன வேணால் பண்ணுவேன். அதை நீ எதுக்கு இப்போ வெளியே போய் சுற்றுற, நீ தான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு போனேன்ல, ஏன் வெளியே சுற்றுற அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன்டா நான் சுற்றுவேன்டா அப்படின்னு அந்த சொல்லலாம். ஆனால் எனக்கு இன்னொரு 100 நாள் டைம் எடுத்துருக்கேன். 100 நாள் நான் டிசைன் பண்ண மாதிரி எடுத்துருக்கேன். அது டைம் ஆக முடியும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதான். அவன்கிட்ட அப்புறம் என்னால் கோவப்பட முடியல, என்னால் கோவத்தை வெளிப்படுத்த முடியலையா, அதனால அந்த டைமில் என்னால் அவனை எப்படி வெறுப்பேற்ற முடியும் அப்படி வெறுப்பேற்றினேன். ஏன்னா நான் டெய்லியும் ஒர்க் முடிச்சுட்டு
வீட்டுக்கு போகும்போது லிஃப்ட்டு கேட்டு இல்லைன்னா யாராச்சும் கூட தான் போவேன். இல்லைன்னா பஸ்ஸில் இது வரைக்கும் போனதில்லை. லிஃப்ட்டு கேட்டு தான் மோஸ்ட்லி நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்டு தான் போகிறது. இந்த டைமுக்குள்ளே வெளியில் வந்தோடனே ரேபிடோ புக் பண்ணிட்டேன். ரேபிடோ புக் பண்ணிவிட்டு ரேபிடோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ரேபிடோ வந்துட்டார். அவர் வண்டி எடுத்து வந்துட்டார். யாருப்பா இவர் அப்படின்னு கேட்டார். ஆனால் ரேபிடோ சொன்னேன் வசதி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், என்ன பண்ணுறது, எனக்கு அந்த இடத்துல கோவத்தை கட்ட பிறகு என்ன இந்த டைம் என்ன பண்ண முடியும், ரிவெஞ்சு கொடுக்க முடியுமோ வெறுப்பத்தை மாதிரி கொடுத்து விட்டேன். போதும், இப்போதைக்கு இந்த வெறுப்பு போதும். இன்னும் கொஞ்சம் டைம் வரும்போது நம்ம அந்த இடத்த கிளம்புவோம்ல, அப்போதைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ இவன் போயிட்டானே, இவன் இருந்தால் இந்த வேலையை நான் ஈஸியாக முடிச்சுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா நீங்கள் வேலையை விட்டு போனால் ஒருத்தால் ஃபீல் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தால் தான் அவன் சும்மா செல் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் அங்கிட்டு கதை பேச இங்கிட்டு போய் ஆச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க எங்கேயாச்சும் போக வர சுற்றிட்டு இருப்பான். அவன் வேலையை எல்லாமே நம்ம பார்த்து உட்காந்துட்டு இருப்போம். இதே நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா அவன் தான் அந்த வேலையை பார்ப்பான். சாகட்டும் அந்த இடத்துல. அவ்வளோதாங்க. நானும் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் டைரியெலாம் ரைட் பண்ண வேண்டியதுக்கு. அது ரைட் பண்ணதுக்கு காரணம் நம்ம அவனை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்மளை பற்றி யோசிச்சாவேன்னு நம்ம வாழ்க்கை மாறிடும். அதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி நம்மளே எழுத ஆரம்பிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எழுதலாம். அதனால் நான் போய் கொஞ்சம் எழுத வேண்டியது நிறையா இருக்குது. நான் போய் ரைட் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்சளவு உங்கள் கதைகளை நீங்களே ரைட் பண்ணுங்கள். நான் இன்னும் இப்போ எங்கேருந்து பேசிட்டீங்கன்னா குன்னத்தூரில் பெரிய தெருவில் சிவன் டெம்பிள்கிட்ட பேசியிருக்கேன். அது முக்கியமாக ஒன்று சொல்லணும். நான் வந்து திண்டுக்கலுக்காரன். இந்த ஏரியாவில் எனக்கு ஃபேவரட் பஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னா TN 57. இதுதான் என் ஊர். அந்த ஊருக்கு வந்தேன் நான். அதனால் எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு பயம் இல்லை. திரும்பி திண்டுக்கல் போனாலும் அவங்க என்னை பார்த்துப்பாங்க, திண்டுக்கல் என்னை பார்த்துக்கும். ஏன்னா எனக்கு திண்டுக்கல் அவ்வளோ பிடிக்கும். நேற்று ஒரு அண்ணன் சொன்னேன், என் ஊர் எனக்கு சொல்லுங்க. ஏன்ப்பா அதெல்லாம் என்ன ஊரப்பா, உனக்கு என்ன தெரியும் என் ஊரை பற்றி, என் ஊர் எனக்கு தெரியுமா, வாய் மூணு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சரிங்க, போகிறேன். போகும்போது நம்ம யாருக்கோ எஃபோர்ட் போட்டு உதவுறதுக்கு நம்ம வாழ்க்கை நம்மளே எஃபோர்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு நம்ம குரோத் அதிகமாகிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அதை மட்டும் சொல்லிக்கினேன். சரி, ஓகே, பாய். அடுத்த வருஷம் குண்டத்தூரில் கன்ஃபார்மாக இருக்க மாட்டேன். முக்கியமாக இன்னும் ஒரு 100 நாள் ரிசைன் பண்ண போகிறேன். அதுவும் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய்.